ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து சிலிண்டர் வந்து 3-4 நாளாகவே இல்லை. அதனால் இந்த சமையல் வீடியோவும் என்னால் போட முடியல. கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஒரு 100 200 விற்றுட்டு போவார். 100 200லாம் தரமாட்டார். 100 சில்லறை அந்த மாதிரி தருவார். ஏதாச்சும் சமாளிச்சுட்டு வாங்கி சாப்பிட்டு அப்படியே இருக்கேன். அதுவும் வந்து என்ன சொல்லணும், பாப்பா நிற்கிறார் ஒரு நிமிஷம். அதுவும் வந்து இந்த கேஸ் கம்பெனிலலாம் போய் எடுக்கலை. கேஸ் வந்து அது வந்து எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் கேஸ் வந்து. அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் திருச்செந்தூர் போனோம். சரி, இங்கே நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போய் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் தனியாக வீடு பார்த்தும் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அங்கேயும் சரி வரல. இங்கேயும் இதுதான் அங்கேயும் குடிச்சிட்டு ஏதாச்சும் ராவடி பண்ணிவிட்டு பாப்பா வயிற்றுல இருந்தால் அப்பவும் கூட அவர் கேட்கல. ஐயோ, என்ன பாடுபடுத்துவார், இன்னும் பாடாதான் படுத்துருவார். என்னென்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்காருன்னு எனக்கு தெரியல. முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன பிரச்சனைனாலே அவ்வளோதான். நான் அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க மாட்டேன். அதிலேருந்து நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன். பிரச்சனைனா தெரிச்சு ஓடிடுவேன். ஆனால் அதுக்கு தான் எனக்கு கடவுள் சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீ எதுக்கு ஓடுற, உன் பிரச்சனையை பார்த்து நீ இருந்து சமாளின்னு எனக்கு கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது. எல்லாம் கஷ்டனால எனக்கு அனுபவிக்க மாட்டேன். கஷ்டனாலே எனக்கு நான் ஓடிடுவேன். ஆனால் இப்படி ஒரு நிலமை வந்து எனக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஒரு இதில் இருந்து வெளியேற போய் இன்னொரு இதில் வந்து மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ அப்பா அம்மாவும் துணைக்கு இல்லை. கஷ்டம்னா அவங்க வரமாட்டேங்காங்க. நீங்கள் தானே பார்த்த அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வேறு ஏதோ பேச்சு போய் வேறு ஏதோ டாப்பிக்கில் வந்து எங்கள் ஊரில் வந்து பெருந்தலை ஊர். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் அந்த ஊரில் வந்து எல்லாமே இருக்குது. தேட்டர் இருக்குது பக்கத்தாண்ட, வீட்டு பக்கத்தாண்ட ஒரு 5 ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதும் தேட்ரு. அப்புறம் 2 பேக்கரிஸ் இருக்குது. அப்புறம் நிறைய 3 ஹோட்டல்ஸ் இருக்குது. சாப்பாடு ஹோட்டல் நல்லா பெரிய ஊராக தான் இருக்குது இது. அப்புறம் இங்கேயே கிறிஸ்டினு முஸ்லீமு எல்லாருமே இங்கே இருக்காங்க. இங்கே அல்லா கோயில் இருக்குது, கிறிஸ்டின் கோயிலும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கிறிஸ்டின் கோயில் நான் பார்த்ததில்ல, ஆனால் கிறிஸ்டின் இருக்காங்க. ஆனால் அல்லா கோயில் இங்கே இருக்குது. நான் போயிருக்கேன். பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அங்கே போய் பாடம் போட்டு கயிறு கட்டுவாங்களாம். பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே கட்டுவாங்க. வந்துருச்சு. அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் இந்த ஊரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அதை சொல்லலான்னு நினச்சேன். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், நானும் என் பிள்ளையும். இப்போ என்ன சொல்கிறது, எல்லாம் கம்மியாகிட்டே வருது. எதுக்குன்னு தெரில. மானிட்டேஷன் இதாகிட்டுருக்கு. $100 அச்சீவ் பண்ணணும். அது இப்போ 31 இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கிறாங்க. வாட்ச் டைமும் கம்மியாக இருக்குது. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேவா? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இல்லை, உங்கள் சப்போர்ட்டெல்லாம் பாப்பாவுக்கு தான் பின்னாடி உதவ போகுது. நான் வீடியோ போடலை, என் பிள்ளைக்காக தான் போடுறேன். உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.